தன்னைத்தானே செதுக்கிய தல அஜித் அன்புதான் அவரின் அத்தனை பலமும். அவரின் பின்னால் தல என தானாய் வந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். தியேட்டர்கள், சமூக வலைத்தளங்கள் என சாட்சிகள் ஏராளம். இன்று அவரின் வருகையை அத்தனை பேரும் எதிர்பார்க்கும் அளவிற்கு அவர் உயர்ந்து விட்டார். ஆனால் அவர் அனுபவித்த வழிகள் ஏராளம். பிறந்த நாளில் அவரின் உயிர் மூச்சாய் இருப்பவர்கள் யார் என அவரே சொன்னது, நான் இந்த சினிமா துறையில் உள்ளே கஷ்டப்பட்டு நுழைந்து விட இங்கே என்னை வெளியில் தள்ள முயற்சிப்பவர்களே அதிகம். எப்படி சென்றால் நான் இந்த சினிமாவிற்கு வந்தபொழுது எல்லோரும் என்னை போலவே கஷ்டப்பட்டு வந்தவர்கள் என்றுதான் நினைத்துக் கொண்டு அனைவரிடமும் என் உடன் பிறந்த பிறவிகள் என்று அன்பாக பழகினேன். ஆனால் இங்கே சிலரிடத்தில் மட்டும்தான் பாசமும் நேசமும் இருந்தது. பாதிக்கு பாதி பேர் மனதில் பாசம் என்ற பெயரில் விஷம் இருந்தது எனக்கு சத்தியமாய் தெரியாது. எல்லோரும் என்னோட நண்பர்கள் என்றுதான் கண்மூடித்தனமாக பழகிவிட்டேன். 2006 நடந்த பந்தயத்தில் என்னோட முதுகெலும்புகள் உடைந்த போது அந்த எலும்புகள் தான் எனக்கு என்னையே யார் என்று அடையாளம் காட்டியது. நான் அடிபட்டு மருத்துவமனையில் இருந்த போது இந்த அடியோடு அடி என்னை ஒழித்து கட்ட முடிவு செய்து விட்டார்கள். நான் வெளி மாநிலத்தில் இருந்து தமிழகத்தில் வாழ்ந்தாலும் இன்று வரை வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம் என்ற உறுதிமொழியை என் உயிர் மூச்சு என நினைத்து காப்பாற்றிக் கொண்டு வருகிறேன். அப்படிப்பட்ட எனக்கு ஒரு சதிகார கூட்டம் அடியோடு தோற்கடிக்க முடிவு செய்து தீவிரமாக செயல்பட்டார்கள். நான் கை கால்கள் உடைந்து மருத்துவமனையில் இருந்தபோது பாசம் என்ற பேரில் வேஷம் போட்டு கூட என்னை பார்க்க ஒருவரும் வந்ததில்லை. அதன் பிறகுதான் நான் என்றைக்குமே அனாதைதான் என்பதை உணரத் தொடங்கினேன். பரவாயில்லை, யாரை நம்பினாலும் என்னோட ரசிகர்களை மட்டும் நான் நம்பாமல் இருந்துவிடக் கூடாது என்று முடிவெடுத்தேன். அதனை கருத்தில் கொண்டு இன்று வரை என் மனைவிக்கு பிறகு என்னோட மகளுக்கு பிறகு எனக்கு எல்லாமே என் ரசிகர்களும் நான் நம்பி வந்த தமிழ் மண்ணும் தான் என்று இப்படி அன்றெடுத்த முடிவுதான் இன்று வரை என்னை நானாக இருக்க வைக்கிறது. அதனால்தான் நான் யாருடைய மனதையும் புண்படுத்தும்படி நடந்து கொள்ளாமல் எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வதில்லை. ஆனால் என்னோட ரசிகர்களின் பலத்தின்படி என் பெயரை உச்சரிக்காமல் எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் நடப்பதில்லை என்பதை மட்டும் நான் அறிந்து கொண்டே இருக்கிறேன். நான் எப்படியோ அப்படியே என் ரசிகர்களும். நான் திமிரானவன் என்றால் அவர்களும் திமிரு பிடித்தவர்கள் தான். நான் நல்லவன் என்றால் அவர்களும் நல்லவர்கள் தான். இதுதான் என்னோட ரசிகர்களின் சாம்ராஜ்யம். எங்கள் கிரீன் விஷன் சேனல் சார்பாக தல அஜித்திற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். யாரெல்லாம் தல அஜித்திற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் ஆசைப்படுறீங்க, உங்கள் வாழ்த்துக்களை கமெண்ட்ல போடுங்க. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.